வணக்கம் நண்பர்களே. இது கொம்பு தேன். கொம்பு தேனோட மொத்த கூடு இப்படிதான், இதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தா அந்த தேனீக்கள் இன்னும் களைஞ்சு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து புழுக்களோட அறை. இதில் தான் வந்து அந்த தேனீக்கள் அடுத்த தலைமுறைக்கான முட்டைகளை விட்டு இதில் தான் வந்து கூடு கட்டி வச்சிருக்கோம். மேலே இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கே தான் தேன் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. இங்கே வந்து தேன் இருக்கும். இதுலேயே எங்கேயோ தேன் வடிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், தேன் வடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மகிட்ட யாராவது தேன் வேணும்னு கேட்குறவங்ககிட்ட இந்த மாதிரி தேன் கூட எடுத்து இதெல்லாம் தூர நம்ம கழிச்சிருவோம். மேலே இருக்கிற இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம வெட்டி புழிஞ்சு கொடுப்போம். இதுலேயே வந்து மகரந்தமும் இருக்கும். மகரந்தம் வந்து இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். இந்த கொம்பு தேனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தேன் கூட பிழியும் போது இதில் இருக்கக்கூடிய மகரந்தமும் சேர்ந்து தேனில் கலந்துருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தேனுக்கு வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை சுற்றி பார்த்தா தெரியும், இந்த மாதிரி முள் காடுகளுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி தேன் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட மருத்துவ குணம் அதிகம். அதுவும் இல்லாமல் இதோட அளவு நமக்கு கம்மியாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுத்தமான தேன் தர வேண்டியது என்னோட பொறுப்பு. நன்றி.